சிவபக்தர்களாகிய நாமலாம் என்ன பாக்கியம் செஞ்சவங்க தெரியல. மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி சிவபெருமான் நம்மளை விட்டு இமைப்பொழுதும் நீங்கிறது கிடையாது. எப்பயுமே ஒரு உறவு நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு நொடி கூட நம்ம தனியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது. நமக்கு தோணும், நீ என்னை ஆட்கொள்ற முன்னாடி தைரியம் இல்லாமல், தன்னம்பிக்கை இல்லாமல், வாழ்க்கையை பற்றின புரிதல் இல்லாமல் இருந்தேன். ஆனால் நீ வந்த அப்புறம் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. ஏன்னா எனக்குள்ளே இருந்து எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் நீ தந்துக்கிட்டு இருக்க. வாழ்க்கைக்கான பாடத்தை அழகாக கற்று தந்துக்கிட்டு இருக்கிற. வேற என்ன எனக்கு வேணும்? நான் தூங்குற நேரப்ப கூட என்னை பாதுகாக்க நீ இருக்க. உன்னை நான் தினந்தோறும் நினைச்சு துதிச்சு வணங்குறது அப்படிங்கிறது நீ எனக்கு தந்த பாக்கியம். உன்னை விட யாரு நல்லா என்னை புரிஞ்சுக்க முடியும்? நான் கோவப்பட்டாலும் பொறுத்துக்கிற. என்னோட வினை என்னன்னு தெரிஞ்சு என் மேல கருணை காட்டுற. உன்னோட அடியார்கள்ல ஒருத்தரா என்னை நீ ஏத்துக்கிட்ட அப்படிங்கிற பாக்கியத்தை நினைக்கிறப்போ உன் மேல நான் வச்சிருக்க பாசம் எல்லாம் கண்ணீரா உருகுது. உன் காலத்தொட்டு வணங்கி திருநீர் பூசுறப்ப வரக்கூடிய தைரியம் யாராலையும் எனக்கு தர முடியாது. நீதான்ப்பா எனக்கு எல்லாம். எப்பயுமே உன் காலடியிலேயே இருக்கணும். சிவாய நம.